அப்ப எல்லாரும் கண்ணன் திருவடிகளை விழுந்து சரணாகி பண்ணான். கண்ணன் உள்ளுக்குள்ள போய் காப்பாற்றி அந்த குழந்தை வெளியில வந்து விழுந்தது. கல்லு கரிக்கட்டையா வந்து விழுந்தது, உயிரே இல்லை. அதை தன் திருவடிகளால தீண்டுகிறான் கண்ணன். அப்ப சத்தியம் பண்றான், எதிமே பிரம்மச்சரியம் சியாத் சத்தியஞ்ச அவ்யாஹதம் மையி தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா, நான் பொய்யே பேசாதவன் உண்மையா இருக்கும்னா, இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும் சொல்லி திருவடிகளால தீண்டு அது உயிரோட வந்துடுத்து. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணன் பிரம்மச்சாரி, கண்ணன் பொய்யே பேசாதவன்கிறது உண்மை. பின்ன இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கமேன்னா, இத்தனை நாம அனுபவிக்கத்தான் 7 நாள் நான் வர வேண்டாமா, சொல்ல வேண்டாமா? இதுக்காகத்தான் இத்தனை அனுபவமே தவிர கண்ணன் பொய் சொன்னதும் கிடையாது, கண்ணன் பெண்ணாண்டதும் கிடையாது. இந்த 2 குற்றங்களுமே கண்ணனுக்கு கிடையாது. ஆக நேரே போனான். அதுக்கப்புறம் தான் சரி, இனிமேலானு படிக்கணும். 10 வருஷம் தள்ளியாச்சு, இங்கேருந்து போய் கோகுலத்தில் விளையாடி தீர்த்துட்டோம், இனிமேல் பாடசாலைக்கு போய் படிக்கணும். நேரம் ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்தான். சாந்தீபனன்கிற பெரியவர். சாந்தீபனிடத்திலே 64 நாள் விதிதாகில விஜானோ சர்வஜான மயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரோ கியாபயந்தோ யதூத்தமோ. என்னத்துக்குன்னு கேட்கிறார் மைத்திரே பராசரிடத்தை. அவனுக்கு தெரியாததா? அவன் போய் இன்னொருத்தர் இடத்துல கத்துக்க போறான். ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் உலகத்துல கெட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானும் ஒரு ஆச்சாரியனை கொண்டு கற்றுக்கொண்டான் எம்பெருமான். அவனே பண்ணி காட்டுற சேவையே நம்ம ஆச்சாரியனை பிடிச்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவர் வேற பண்ணாம இருந்தா, கண்ணனே பண்ணலைன்னா எங்களுக்கு எதுக்கு ஆச்சாரியன் அப்படின்னு கிட்டக்கே போகாதே இருந்துருவோம். கண்ணன் பண்ணான்ங்கிறதுக்கு அவனே பண்ணான்னா நமக்கு கண்டிப்பா வேணும்னா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லையோ. அதனாலே ஆச்சாரியனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். 64 நாள் 64 கலைகளும் முடிந்தன. கடைசி நாள் பாடம் ஆயிடுத்து. குரு தட்சணை கொடுக்கணும்னு கேட்டான் கண்ணன். அவர் ஒன்றும் வேண்டாம், விட்டுடு, உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் தான், வேண்டாம்னார். இல்லை இல்லை அவசியம் வேணும், கேட்கணும்னார். கொஞ்சம் இரு, உள்ளே போய் அவள்கிட்ட கேண்டு வரேன்ட்டு உள்ளே ஓடினார் ஆச்சாரியன் சாந்தீபனன். போய் என்ன வேணும்னா, நம்ம பிள்ளைய கொஞ்ச நாளாக காணும், எங்கே போயிருக்கான்னே தெரியல, கொஞ்சம் கண்ணனை தேடி கொடுக்க சொல்ல வேணும். சொன்ன உடனே நேரம் வந்து கேட்டான். காதலன் மகன் புகலிடங்கானேன் கண்டு நீ தருவாய் இன்னும் பிரார்த்திக்க கண்ணன் உடனே ஓடிப்போய் அந்த இழந்த மகனையும் கொண்டு வந்து கொடுத்தான். சரித்திரம். அடுத்த ஜராசந்தனுடைய வதம் முடிந்தது. நேரே கண்ணன் நமக்குன்னு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று துவாரிகா நகரத்துக்கு சென்றான். அதான் இன்னைக்கும் குஜராத் மாநிலம் மேற்கு சமுத்திர கரையிலே துவாரகைங்கிற நிலம் இருக்கும் இல்லையோ, அதிலே ஒரு 12 சுற்றளவு பரப்பளவை கடல